வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து முள்ளங்கி முள்ளங்கி குழம்பு வச்சுருக்கோம். இன்றைக்கி முள்ளங்கி மசாலா குழம்பு. முள்ளங்கி வந்து நம்ம சாம்பாரில் போட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முள்ளங்கி மசாலா குழம்பு செஞ்சுருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து சைடிஷாக வந்து நமக்கு தட்டை இருக்குது, ஆம்லேட்டு, அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு கூட்டு வச்சுருக்கோம். அப்புறம் ஊறுகாய், எக்ஸ்ட்ரா சாப்பாடு, தயிருக்கு. ஓகே, வாங்க நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். நல்லா அந்த முள்ளங்கி வாசனை தான். அது வந்து நம்ம சாம்பாரில் போட்டாலும் சரி, இந்த குழம்பு வச்சாலும் சரி. அது பொரியல் எதுவும் பண்ணுவாங்களா? இதை வச்சு பொரியல் பண்ணுவாங்களா? தெரியுமா? அந்த வாசனை தான் இருக்குது. முள்ளங்கி வாசனை நல்லாயிருக்கு. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். நம்ம வந்து சாம்பார் வந்து அடிக்கடி பண்ணுவோம். இன்றைக்கி முள்ளங்கி வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முள்ளங்கி மசாலா குழம்பு வச்சாச்சு. சிம்பிளான டிஷ் தான், ஆனால் சூப்பராக இருக்குது. என்ன சூடாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஷட்டவுன், கரண்ட் இல்லை. ஸோ அதனால் சோறுலாம் அப்படி சுட இருக்குது. இந்த ஃபேன் வந்து எனக்கு மட்டும்தான் காற்று வருது, சோற்றுக்கு காற்று போகுது. கொஞ்சம் வளவளன்னு இருக்கு. தட்டு சொல்லிட்டேன்ல. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா இந்த மாதிரி தான், காற்றுக்கிட்டு எதுவுமே வராது. அப்படியே சாப்பிடும்போது வேறு ஊற்றிக்கிட்டே தான் சாப்பிடுவோம். பாண்டி வீடுக்கெலாம் போயிட்டோம்னா கறி குழம்பு சுட இருக்கும். அந்த கறி குழம்பு காரமாக சாப்பிட அங்கே ஃபேன்லாம் கிடையாது, வெட்ட வெளியில் அப்படியே உட்காந்துருப்போம். தார்ப்பாயிடுச்சு. இந்த மாதிரி தான் வேறு ஊற்றிக்கிட்டே இருக்கும். அந்த கோயிலுக்குலாம் போய் இப்போ ரொம்ப நாள் போகணும். ஒரு நாள் நம்ம போகலாம். அது காது குத்து ஃபங்க்ஷனு, மொட்டை அடித்து காது குத்துனாங்க, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்னால் ஏதாவது நேர்த்திக்கடன்னா போவாங்க. இப்போ நம்ம சொந்தக்காரங்க யாருமே இந்த மாதிரி போக மாட்டாங்கன்னு இல்லை, ஃபங்க்ஷன் யாரும் வைக்கல. காரம் கட்டுறதுக்கு சூடாக இருக்குது, ஆரம்பிக்கு.
இந்த ஃபேன்னா காற்று நல்லா வரும், கொஞ்சம் சாப்பாடு ஆறிடும். இன்றைக்கி சடனாக போச்சே. வேறு வழி. குழம்பு நல்லா இருந்துச்சு சூப்பராக. சிம்பிளாக இருந்தாலும் சூட சூட சாப்பிடவும் நல்லா இருக்குது. இதுவே அந்த ஆறிச்சுன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும் நிஜமாகவே. நீ பாரு, ஒரு கருவேப்பிலை ஒரு மிளகாய் கூட இல்லை. உள்ள இருக்கோ? கருவேப்பிலை வயிற்றுல போயிடுச்சுப்பா. வைக்க இருக்க அதனால சீக்கிரம் சாப்பிட்டு. ஓகே, நீங்கள் வந்து இலை தான் கொஞ்சம் சின்னதாகி போச்சு. நீங்கள் வந்து நம்ம முள்ளங்கி மசாலா குழம்பு சூப்பராக இருந்துச்சு. சுட சுட அப்படியே உள்ளே இறக்கியாச்சு. இன்னும் உள்ள அப்படியே சூடாக இருக்குது. ஓகே, அதுக்கு வந்து சைடிஷ்ஷும் இப்போ செம்மையாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஸில் வரும். நன்றி, வணக்கம்.